மர்ஹபா, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அதாவது இன்றைக்கி நம்ம அரபிக் ஸ்போக்கன் கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ். சில நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதை பற்றி சொல்லுங்கன்னு. ஸோ வெஜிடபிள்ஸ் பற்றி நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்க்காதவங்க என்னோடய ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பாருங்கள். லிங்க் வேணும்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அரபியில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபவாக்கிஹ் அப்படின்னு சொன்னோம்னா ஃப்ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது அரபியில் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் முதல்ல ஞாபகம் வருது டேட்ஸ் தான், பேரிச்சம்பழம். ஸோ இந்த பேரிச்சம்பழம் அரபியில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமர் அப்படின்னு சொன்னோம்னா பழம், பேரித்தை பழம். இதே இந்த மரத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த எல்லோ கலரு ரெட்டு கலர் இருக்கும் பாருங்கள். எல்லோ கலரும் இருக்கும், ரெட்டு கலர் இருக்கும். ஸோ இது பாதி பழுத்து பாதி பழுக்காமல் இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா செங்காயாக இருக்கும், பாதி பழுத்து இருக்கும், பாதி செங்காயாக இருக்கும். ஸோ இந்த பழத்துக்கு இந்த ரெண்டு பழத்துக்கும் பார்த்திங்கன்னா ரெட்டுக்கும் எல்லோ பழத்துக்கும் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரத்தப் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக தமர் டேட்ஸ் அப்படின்னாலே தமர்னு சொல்லுவாங்க. ஸோ ரத்தப்னு சொன்னோம்னா எல்லோ கலர் ரெட் கலர் டேட்ஸுக்கு மரத்துலேருந்து பிச்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த டேட்ஸுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க ரத்தப். ஓகே, இப்போ ஆப்பிளுக்கு அரபியில் எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா துஃபாஹ் அப்படின்னு சொன்னோம்னா ஆப்பிள். மௌஸ் அப்படின்னு சொன்னோம்னா வாழைப்பழம், பனானா, அதுக்கு மௌஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரிகாட் உங்களுக்கு தெரியும் அந்த பழம். ஆப்ரிகாட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஷ் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆப்ரிகாட் அதுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா அது ஒரு அத்திப்பழ வகையை சேர்ந்தது ஆப்ரிகாட். செர்ரி பழத்துக்கு பார்த்திங்கன்னா கரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரஸ் அப்படின்னு சொன்னோம்னா செர்ரி பழம். ஜவுஸ் அல் ஹிந்த் அப்படின்னு சொன்னோம்னா தேங்காய்க்கு பார்த்திங்கன்னா ஜவுஸ் அல் ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக் அதாவது அத்தி பழத்துக்கு பார்த்தீங்கன்னா தீன் அப்படின்னு சொல்லுவாங்க. தீன் அப்படின்னு சொன்னோம்னா அத்திப்பழம். ஜெய்த்தூன் அப்படின்னு சொன்னோம்னா ஆலிவ் காய் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜெய்த்தூன். ஆயிலுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்த்தூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெய்த்தூன் அப்படின்னு சொன்னால் ஜெய்த்னா ஆயில், ஜெய்த்தூன் அப்படின்னு சொன்னால் ஆலிவ் ஆயில் அப்படின்னு அர்த்தம். கிரேப்புக்கு பார்த்தீங்கன்னா ஐனப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐனப் அப்படின்னு சொன்னோம்னா கிரேப். லைமூன் அப்படின்னு சொன்னோம்னா லெமன் எலுமிச்சை, அதுக்கு பார்த்தீங்கன்னா லைமூன் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில். ஹம்பா மேங்கோக்கு ஹம்பான்னு சொல்லுவாங்க. ஒரு சில நாட்டில் மாங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. மாங்கா அப்படின்னு சொன்னாலும் இங்கே உள்ள எல்லா நாட்டு அரபிகளுக்கும் தெரியும். மேங்கோக்கும் மாங்கான்னு சொல்லுவாங்க. மாங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டான அரபியில் அதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹம்பா அப்படின்னு சொன்னோம்னா மேங்கோ. ஹம்பா அப்படின்னு சொன்னோம்னா மேங்கோ அப்படின்னு அர்த்தம். பீச் பழத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹூஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூஹுன்னு சொன்னோம்னா பீச். ஃபரோலா அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராபெரிக்கு ஃபரோலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பேரிக்காய் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹுமஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பர்கூக் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்கூக். பைனாப்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அனானாஸ், அதாவது அன்னாசி பழம் பைனாப்பிள், அதுக்கு பார்த்தீங்கன்னா அனானாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனானாஸ். தமர் அல் பாயோ அப்படின்னு சொன்னோம்னா பப்பாளி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தமர் அல் பாயோ அப்படின்னு சொல்லுவாங்க. பப்பாளி. அதாவது இந்த லிச்சி பழத்துக்கு பார்த்தீங்கன்னா அரபியில் எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அல் லிச்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அல் லிச்சியா அப்படின்னு சொன்னோம்னா இந்த லிச்சி பழம். ஆரஞ்சுக்கு பொர்த்தகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பிளுக்கு துஃபாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. துஃபாஹ் அப்படின்னா ஆப்பிள், பொர்த்தகால் அப்படின்னு சொன்னால் ஆரஞ்சு. இதே வாட்டர்மெலனுக்கு பார்த்தீங்கன்னா பத்தேஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்தேஹ் அப்படின்னு சொன்னோம்னா வாட்டர்மெலன்.
இதே பீனட்டுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபூல் சுடானின்னு சொன்னோம்னா பீனட் கடலை வேர்க்கடலை இருக்குது பார்த்தீங்களா, வேர்க்கடலை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபூல் சுடானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபூல் அப்படின்னு சொன்னாலே தெரியும். ஃபூல்னு சொன்னோம்னா இந்த கிட்னி பீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீன்ஸ் அதுக்கு தான் வந்து ஃபூல்னு சொல்லுவாங்க. இதே பீனட்டுக்கு வேர்க்கடலைக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபூல் சுடானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அரபியில் ஃப்ரூட்ஸ் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இதேமாரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஷுக்ரன். மஸ்ஸலாம்.